இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நம்ம யாருக்காவது தெரியுமா? 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் எப்படி இந்த காட்டு பகுதியா அழிச்சு ஒரு நிலப்பரப்பாக்கி அதுல எப்படி ஒரு குடும்பம் குடும்பமா வாழ ஆரம்பிச்சாங்கன்னு நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு 99% வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரியா கரிசல் காடா இருந்த ஒரு இடத்த அழிச்சு எப்படி ஒரு நிலப்பரப்பா ஆரம்பிக்கிறாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு புக்வே. இன்னைக்கு நம்ம புக்வேல என்ன புக் பார்க்க போறோம்னா கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் எழுதுனது. நம்ம செல்லமா கீரா அப்படின்னு கூப்பிடுவோம்ல. ஸோ அவர் எழுதுறது. இந்த புக்கை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல தலை சிறந்த 10 நாவல்களை முதன்மையான நாவல் அப்படின்னா கோபல்ல கிராமம் தான். இந்த புக் நான் படிக்கும்போது ஓகே எப்படி இருக்கும் என்னன்னு ஒரு ஓவர் வியூ, எப்பவுமே ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவேன். பட் இது அப்படியெல்லாம் இல்லாம எங்கேயோ ஒரு ரேண்டமா கேட்டனே இது படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புக் பை பண்ணேன். பட் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகா இருந்தது. நம்ம யாருக்காவது இப்போ நம்ம இருக்கிற இந்த கிராமம் இல்ல ஒரு சிட்டி ஆகட்டும் ஒரு 100 வருஷம் ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நம்ம யாருக்குமே தெரியாது. ஒரு படத்துல பாக்குற மாதிரியோ இல்ல அதை விட மோசமாவோ இருந்திருக்கலாம். எல்லாமே மேக்சிமம் காட்டு பகுதிகளா தான் இருந்திருக்கும். அதை அழிச்சு ஒரு மனிதர்கள் அங்க எப்படி குடியேறி வர்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான கட்டுப்பாடுகளை எப்படி விதிக்கிறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து வரும்போது என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க, அந்த நிலப்பகுதியை எப்படி அழிச்சு ஒரு காடா உருவாக்குறாங்க, அவங்களுக்குன்னு என்னென்ன மாதிரியான தொழில்களை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அழகான விஷயங்களை இந்த புக்குள்ள நான் படிச்சேன். புக் படிக்க படிக்க எனக்கே அப்படியே ஒரு புக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த காலத்துல எப்படி எங்க ஊர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய இமேஜின் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் தான் இப்படி சாரி இந்த புக். இந்த கதையை தொடங்குறதே ஒரு பொண்ணு வேக வேகமா நடந்து போய்கிட்டே இருப்பா. அப்போ ஒரு குருவி சத்தம் கேட்கும்போது ஓகே அந்த இடத்துல தண்ணி இருக்கு, நம்ம ரொம்ப தாகமா இருக்கும், நம்ம ரொம்ப தூரம் நம்ம தண்ணி குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க போவா. அப்போன்னு பார்த்து அங்க ஒரு தயிர் இருந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு அந்த ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவ போனதையும் அவ காதுல நம்ம இப்பெல்லாம் இப்படி லோலாக் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அது பாம்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காதுல தங்கத்துல போட்ட உடனே இவனுக்கு அதனால ஒரு ஆசை அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள அமுத்தி கொன்னு அந்த இதை திருட பார்த்தான். அதே நேரம் அங்க ஒருத்தர் வண்டி மாடு கட்டிட்டு அந்த மரத்துக்கு தண்ணி இறைக்கணும்னு வரும்போது இவன் ஐயோ இவர் நம்மளை பார்த்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள வச்சு அவளை அமுக்க ஆரம்பிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை தேடிட்டு அந்த வழியா வரும் பொழுது அவன் கேட்பான், இங்க என் மனைவி வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது இவரு பார்க்கல. ஏன்னா இவர் ஆப்போசிட் சைட்ல வந்திருப்பாரு, இவர் அவங்க பொண்டாட்டி தேடிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த பெண்ணை பார்க்கல. ஸோ அவ இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்புக்கு வரும் பொழுது அந்த திருடனை இங்க வா, இங்க பாரு, இவங்க ஒய்ஃப் காணமாமா, நீ பாத்தியான்னு கேட்கும்போது அவன் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருப்பான். உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் அவனை பிடிக்க போகும்போதுதான் தெரிஞ்சுது அவன் அந்த பொண்ணை கொன்னுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு மாசமா இருந்திருக்கும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தோட தான் இந்த புக் தொடங்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கூட கிடையாது, பூட்டி, கோவிந்த நாயக்கரோட பூட்டி, அவங்கதான் கதை சொல்ற மாதிரியான பாணியில இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு 136 வயசு ஆயிருக்கும். ஸோ அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டே வருவாங்க. ஸோ அந்த பாட்டி 136 வயசு ஆனாலும் அந்த பாட்டி ரொம்ப அவங்க பேசுறதாகட்டும், அவங்க உட்கார்ந்துருக்கிற நடையாகட்டும் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அவங்க தூங்குறதே இல்லை, அவங்க ஏதாவது புலம்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அந்த பூட்டியை பத்தி வர்ணிச்சுட்டே வருவாரு. அந்த பூட்டி கதை சொல்றதே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல சென்னாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவ எனக்கு அக்கா முறை வேணும், அவ அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, தெய்வமே அவகிட்ட தோத்து போயிடும், அப்படி ஒரு அழகா அவ இருப்பா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா வைர நெக்லஸ் பெரிய ஆரம் செஞ்சு போடணும்னு நினைக்கும் போது அதை விசாரிக்கிறதுக்கு வாங்கறதுக்கு போகிற வழியில வர்ற வழியில அதோட பொண்ணோட அழகு அவ்வளோ பரவே இருக்குமா. ஸோ அப்போ ஒரு வியாபாரிகள் திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டு போய் அந்த நாட்டு துலுக்க ராஜா கிட்ட சொல்லிடுவாரு, இப்படி ஒரு அழகான ஒரு
ஒரு பொண்ணு இருக்குதுன்னு அந்த துலுக்கராஜ் வந்து முஸ்லிம்ஸ் காலம் தானே அப்போ ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டம் வந்து முஸ்லிம் ஆட்சி முடிஞ்சு ஆங்கிலேய ஆட்சி தொடக்கம், அது ரெண்டுக்கும் மிடில் தான் இந்த கதை நடக்கும். ஸோ துலுக்கராஜாக்கு அந்த தகவல் போக துலுக்கராஜா வந்து நிறைய சீதனத்தட்டோட வந்து ஆட்கள் அனுப்பி வைப்பாரு. உங்க பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் வந்து ராணி மாதிரி அவளை பார்த்துப்பேன் அப்படின்னு. ராணி மாதிரி தான் பார்த்துப்பாரு, ராணி ஆக்க மாட்டாரு. இப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பூட்டியோட அக்கா சென்னாதேவிக்கு வந்து அது நடக்கும்போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி இப்போ நம்ம வெளியே போனா கொண்டு போட்டுருவாங்க, உள்ள இருக்கவும் முடியாது, நம்ம எத்தனை நாளைக்கு உள்ளேயே வந்து இருக்க முடியும், காவலாளிகள் போற மாதிரி தெரியல, ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம துலுக்கராஜாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே கிளம்பி போகும். ஏன்னா அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த ஊரு, ஸோ ஊரே கிளம்பி போகும். இந்த மாதிரியான அந்த பாட்டி வந்து கதை சொல்லிட்டே வருவோம். இடையில இடையில பிரசன்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுமே சொல்லிட்டு வருவாங்க. அங்க போனதே ஒரு கட்டத்துல ஐயோ நம்ம பொண்ணை வந்து இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு மனசு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓடி வரும்போது சரியான மழை பெய்யும். எத்தனை நாள் ஓடி வந்திருப்பாங்க, எவ்வளவு நேரம் ஓடி வந்திருப்பாங்கன்னே தெரியாது. ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் அவங்க ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்படியே ஒரு குடும்பமா சேர்ந்து இடம் பெயர ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் அவங்க இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் பெயர ஆரம்பிக்கிறதா இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி அவங்க இடம்பெயர ஆரம்பிக்கும் போது நோய்வாய்ப்படுவாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களை, நம்ம இந்த ஒரு பொண்ணுக்காக வந்து நம்ம பிறந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போவாங்க. இப்படி எல்லாம் அவங்க வழி நெடுக்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக் எழுதியிருப்பாங்க. அவங்க உணவுக்குன்னு வச்சிருக்கிற தானியத்துல கொஞ்சம் வந்து மிச்சம் பிடிச்சி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா நம்ம எதிர்காலத்துல நம்ம எங்கேயாவது போய் ஒரு குடியேறும் போது அந்த நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பயிர்களை மட்டும் ரொம்ப கைப்பிடியா பிடிச்சு வச்சுட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, எந்த பொண்ணுக்காக அவங்க எல்லாரும் ஊரை விட்டு வந்தாங்களோ அந்த பொண்ணே ஒரு கட்டத்துல இறந்துருவாங்க நோய்வாய்ப்பட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு அந்த பூட்டி வந்து ரொம்ப அழுகுவா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது திடீர்னு அந்த பாட்டிக்கு வந்து சாமி வந்து இதுதான் இனிமேல் உங்க பூர்வீகம், நீங்க வந்து இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா பிளஸ் தமிழ்நாடு பார்டர், அப்போ பார்டர் எல்லாம் பிரிச்சுக்க மாட்டாங்க, பட் அந்த ஆந்திரா ஏரியால வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க குடியமர்ந்துருவாங்க. பார்த்தா அது சுத்திலும் காடா இருக்கும். ஸோ அந்த காட்டை வந்து அவங்க எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அழிக்கும் போது அவங்களுக்கு நிறைய பழங்கள், கிழங்குகள், பறவைகளோட முட்டை அப்படின்னு எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு அந்த ஊர் மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பட் இப்படி வெட்டிட்டே போகும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் ஒரு நிலத்தை வந்து நம்மளால வந்து அழிச்சு சரி அவ்வளவு சீக்கிரம் ஒரு காட்டை வந்து அழிச்சு நம்மளால ஒரு நிலமாக்கிட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது திடீர்னு அந்த கூட்டத்திலேயே இருக்கிற ஒரு வயதான பாட்டி வந்து சொல்லுவாங்களாமா, நம்மளுக்கு எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியில இருக்கிற ஓரத்துல இருக்கிற மரங்களை மட்டும் வெட்டி அந்த பகுதிக்குள்ள போட்டுட்டு தீ வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வேணுங்கிற நிலப்பரப்பும் கிடைச்சிடும், சுத்தி இருக்கிற எந்த பகுதிக்கும் ஆபத்தும் வராதுன்னு சொல்லும்போது இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நிறைய பறவைகள் இறந்து போகும். அங்க மேல வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். சில குருவிகள் அதுலயே விழுந்து இறந்து போகும். அந்த மாதிரியான நிறைய அழகான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல, அதாவது அழகானன்னா அந்த பறவைகள் குஞ்சுக்காக எவ்வளவு இதா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதுல எழுதிட்டே வருவாங்க. அந்த தீ பத்த வச்சது வந்து ரொம்ப நாள் எரிஞ்சுட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு விவசாய நிலமா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே குடியில் அமைச்சு குடிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிராமம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இங்க பயிர் செஞ்ச விவசாய பொருட்களை கொண்டு போய் அவங்க கிராமத்துல கொடுத்து அவங்க விவசாயம் வாங்குறத வந்து இவங்க வாங்கிட்டு வரதா பண்ட மாற்ற முறை பண்ணுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற தொழிலாளர்கள், மர வேலை செய்யறவங்க, நெசவு நெய்யறவங்க, இந்த மாதிரியான சில ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க கிராமத்துல குடியமர்த்தி இப்படிதான் அவங்க ஒரு கிராமமா வந்து ஒரு மக்களா ஒரு கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதை போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் உருவானதா அந்த பாட்டி வந்து கதையை சொல்லி முடிக்கும். இந்த கதையை சொல்ற இடையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாட்டி வந்து ஷேர் பண்ணிட்டே வரும். இந்த மாதிரி அந்த ஊர் கட்டுப்பாடா அமைச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த திருடனுக்கு தண்டனை கொடுக்குற ஒரு இடம் வந்து வரும். அப்போ வந்து இப்போ வந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த ஊரை உருவாக்கி நாங்க கட்டுப்பாடுகளோட இருக்கோம், நீ வந்து இப்படி பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்க கழுவுல ஏற்றிடுவாங்க. கழுவுனா மீன்ஸ் அந்த கூர்மையான பகுதியை உடம்புல கீழே இருந்து அப்படியே வாய் வழியா எடுக்கிறது, அவங்களுக்கு துடிதுடிச்சு சாவாங்க, 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கழுவுல ஏத்துற ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஆச்சாரியார் வந்து இல்ல என் மனைவியே போயிட்டா, அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும், நான் வந்து நடந்தே நான் காத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவாரு.
ஸோ அவனை வந்து ஊரோட எல்லையில வந்து அவனை கழுவுல ஏற்றி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு கோயில் கட்டி கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து அவ்வளோ அழகா ஆசிரியர் வந்து எழுதியிருப்பாரு. இதெல்லாம் முடிஞ்ச ஊர் ஒரு அமைதியா ஆனதுக்கு அப்புறம் அடுத்ததா துலுக்கராட்சி முடிஞ்சு வெள்ளையர்கள் ஆட்சி வர ஆரம்பிச்ச உடனே வெள்ளையர்கள் வந்து வராங்க. அப்போ பெரிய குடும்பமா இருக்கிற அந்த கோட்டையர் குடும்பத்துக்கிட்ட போய், அதாவது நாயக்கர் அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் நீங்க வந்து எங்களுக்கு மானியம் கட்டணும், எங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கும் சம்மதம் சொல்லி அவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க. அப்போ அந்த சுமை தூக்குற பணியெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அடிமையா நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணும்போது நம்ம எவ்வளோ இண்டிபெண்டா இருந்தோம், ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஆட்சி இல்லையா, சுதந்திர வேட்கை வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த கதை போய்கிட்டே இருக்கும். ஓவராலா சொல்லணும்னா இந்த கதை வந்து ஒரு 100-120 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. இதுல வந்து கடைசியா ஒரு விஷயம் எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருந்த மாதிரி இருந்தது. இவங்க எல்லாம் குடியமர்த்தி எல்லா பயிர்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கிராமமா வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு வெட்டுக்கிளி கூட்டமே வந்து அவங்க பயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். அதுல சென்டிமெண்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு கருவேப்பிலை மரத்தை வந்து அந்த வெட்டுக்கிளி சாப்பிட்ட உடனே அந்த வீட்டு முன்னாடி இருக்கிறவங்க வந்து ஐயோ என் கருவேப்பிலை மரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல அந்த ஒரு செடியெல்லாம் உருவாக்குறது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கா அப்படிங்கறதெல்லாமே வந்து நான் இந்த புக் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு நிலப்பரப்பை அமைச்சு இப்போ வாழ்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஏரி குளம் கூட விடாம எல்லாத்தையும் இடிச்சு வீட்டா கட்டிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல ஒரு காட்டை அழிச்சு ஒரு வீடு கட்டி ஒரு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம், அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் இந்த புக் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க யாருக்காவது வேணும்னா இந்த புக் வந்து அமேசான்ல அவைலபிள் இருக்கு, கண்டிப்பா வாங்கி படிக்க வேண்டிய புக் அப்படின்னு சொல்லுங்க. இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் இதோட தொடர்கதையான கோபல்ல கிராமத்து மக்கள், ஸோ அந்த புக் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.